சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் புதிய சாலை அமைப்பதற்காக சுரண்டப்பட்ட சாலை 40 நாட்களை கடந்தும் சீரமைக்கப்படாததால் மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் SK கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தின் வர்த்தக பெட்டகமாக செவ்வாய்ப்பேட்டை விளங்குகிறது. இந்த செவ்வாய்ப்பேட்டை மெயின் ரோட்டில் மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இந்த கடைகளில் பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி என அண்டை மாவட்ட வியாபாரிகள் இங்கு வருவது வழக்கம். அதனை போல் சேலம் மாவட்டத்தினுடைய பிரசித்தி பெற்ற தொழிலான வெள்ளி தொழிலுக்கு இங்குதான் அதிக அளவில் பட்டறைகள் உள்ளன. இந்நிலையில் நவம்பர் 16ஆம் தேதி இந்த மெயின் ரோட்டை மாநகராட்சி நிர்வாகம் புதிதாக சாலை அமைக்கிறோம் என்று மேல் பகுதியை அகற்றினர். ஆனால் அதை அப்படியே விட்டுவிட்டனர். 1 மாதங்கள் கடந்தும் இப்போது அந்த ரோடு குழி தோண்டப்பட்டதாகவும் மேல் பகுதி சுரண்டப்பட்டதாகவும் இருப்பதால் கடந்த 1 மாதத்தில் பல்வேறு விபத்துகளும் அரங்கேறி வருகின்றன. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக வெள்ளி வியாபாரி விஜயகுமார் இணைந்துள்ளார். அவருடைய சார், இந்த ரோட்டை எப்போ வெட்டினாங்க, இதை இன்னும் சரி செய்யாமல் இருக்காங்க, இது குறித்து நீங்கள் மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட ஏதாவது பார்வை கொண்டு போனீங்களா? இல்லை, கவுன்சிலர்கிட்ட முறையிட்டாங்க. இது ரொம்ப பிரதான சாலை. இது லீ பஜார்லேருந்து எல்லா காலையில் ஸ்கூல் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இது ரொம்ப பிரதான சாலை. மேலே கொத்தன மாதிரி சுரண்டனால 2 வீலரில் போகும்போது ஆடுது, வண்டி ஆடி சறுக்கி விட்டு உழுவுற மாதிரி இருக்குது, கை கால் காயம் ஆகிற மாதிரி இருக்குது. இது மாநகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட 2-3 தடவை நாங்கள் புகாராக அனுபவிச்சிட்டோம். ஆனால் அவங்க இதான் ஒவ்வொரு பகுதியாக போட்டுட்டு வரோன்னு சொல்கிறாங்க. செய்யாமல் இருக்கும் போது அது 1 மாதம் ஏன் அதை தோண்டி வைக்கணும்னு தெரியல. இதனால் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. செய்தி மூலமாக இது அவங்களுக்கு மேலிடத்துக்கு தெரியப்படுத்தி இதை சீக்கிரமாக சீர் செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா பாண்டுரங்கநாதர் கோயில் மற்றும் ஈஸ்வரன் கோயில் என 7 கோயில்கள் ஒரே தெருவில் உள்ளன. இதில் இப்போது மார்கழி மாதம் பிறந்து விட்டது. அதிகாலை முதலே பக்தர்கள் பெருமாளை தரிசிக்கவும் மற்றும் பிற தெய்வங்களை வணங்க வருகின்றனர். ஆனால் அந்த மக்களும் கடும் அவதியை சந்தித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி கோயில் ஃபுல்லாகவே இங்கு உள்ள புகை தூசியாக கோயில் விக்கிரகங்களில் படிவது, கோயில் உள்ள பொருட்கள் படிவதால் நெய்வேத்தியம் கூட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இது குறித்து நம்மளை விளக்குவதற்காக சேலம் செவ்வாய்ப்பேட்டை பாண்டுரங்கநாதர் கோயிலுடைய ஊழியர் சீனிவாசன் இணைந்துள்ளார். அவருடைய கப்பம் சார், எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு, புகை எப்படி இருக்குது? 16ஆம் தேதியிலிருந்து நோண்டி இருக்கிறாங்க. இந்த ரோடு போடவே மாட்டேங்கிறாங்க. 2-3 பேர்கிட்ட கேட்டது கூட 1 வாரம் ஆகும் 2 வாரம் ஆகும்னு சொல்லி பதில் சொல்றாங்க. ஃபுல்லா புழுதி பறக்குது, சளி பிடிக்குது. இதனால வீசிங் ப்ராப்ளமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏகப்பட்ட மண் இருக்குது. ஒரு நாளைக்கு நான் ஒரு வாரத்துக்கு 2-3 வாட்டி கோயிலை கழுவி விடுறேன். வரவங்க மண் இருந்தா என்ன மண் இருக்குன்னு சொல்லி தான் கேட்கறாங்க. இங்க ரோடு சரியில்லை. நவம்பர் 16ஆம் தேதி துவங்கி இப்போ டிசம்பர் 16 தாண்டி கிட்டத்தட்ட 40 நாட்கள் தாண்டிவிட்ட நிலை இந்த ரோடு சரி செய்யப்படவில்லை. இதன் காரணமாக இதுவரை 17 விபத்துக்கள், அதுவும் முதியவர்கள், கர்ப்பிணிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் விபத்து என்று பதியாமல் தானாக விழுந்ததாகவே அவர்கள் எழ சொல்கின்றனர் போலீசார். அப்படி இருக்கையில் மாநகராட்சி நிர்வாகம் மக்கள் மீது அக்கறை இல்லை என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் இந்த பகுதியுடைய திமுக கவுன்சிலர் இது குறித்து புகார் அளித்தாலும் அவரும் நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தோண்டப்பட்ட சேலம் அரசு மருத்துவமனை, கோட்டை பகுதியில் இருந்து சேலம் அரசு மருத்துவமனை, தீயணைப்பு நிலையம், அதனைத் தொடர்ந்து சேலம் செவ்வாய்ப்பேட்டை மெயின் ரோடு, கடைவீதி, அதாவது தேர்முட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உடனடியாக சரி செய்ய வேண்டும். 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு சரி செய்வதற்காக 40 நாட்கள் மேல் ஆகிவிட்டது. எனவே மாநகராட்சி நிர்வாகத்தை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். வேறு வழியில்லை, எங்களை போராட்டத்துக்கு தூண்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். எனவே போராட்டம் கையில் எடுக்கும் முன் இதனை சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call